சொன்னால் கோமரியஸ் மிக்ஸ்டு இன்டிஜர் மெத்தட். அப்போ கோமரியன் மிக்ஸ்டு இன்டிஜர் மெத்தட்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பியூர் இன்டிஜர் மெத்தட் பார்த்தோம். பியூர் இன்டிஜர் மெத்தட்னா அதில் கொடுக்கக்கூடிய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசிஷன் வேல்யூ இருக்குல்ல, டிசிஷன் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் ஆப்டிமல் சொல்யூஷனோட வேல்யூ வந்து ஸோ இன்டிஜர்ஸாக இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கன்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் என்னவா இருக்கணும், இன்டிஜர்ஸாக இருக்கணும். அதர்வைஸ் எனி ரியல் நம்பராக இருக்கணும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன் மிக்ஸ்டு இன்டிஜர் அண்ட் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் only some of the variables are integers and constraints while the others variables may take integers or other real values. அப்போ அவங்க என்ன கொடுத்துறாங்களோ அந்த வேல்யூ என்னவா இருக்கணும், இன்டிஜராக இருக்கணும். அதர் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொன்னால் அது வந்து இன்டிஜராக இருக்கலாம், ரியல் நம்பராக இருக்கலாம். ஸோ அது எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லைக் தி பியூர் இன்டிஜர்ஸ் like the pure integer problem, the mixed integer problem should be of the maximization type and all the coefficient of constraints and should be integers. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோம், அது பியூர் இன்டிஜர் ப்ராப்ளமுக்கும் மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் இதுங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி ப்ராப்ளம் இஸ் ஃபர்ஸ்ட் சால்வ்ட் அஸ் எ கன்ஸ்டன்ட்ஸ் எல்பிபி இக்னோரிங் த இன்டெகிரலிட்டி. அப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து பியூர் இன்டெக்ரேஷன் மெத்தட் கண்டுபிடிச்சோமோ சிம்பிளஸ்ட் மெத்தடு, அதே சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். which consider variables are integers, then the current solution is an optimal solution. So அது என்னவா இருக்குன்னு optimal solution இருக்குன்னு to the given mixed IPP. என்னது given mixed IP கொடுக்கப்பட்ட IPP, அது integer programming problem, அது mixed integer problem அர்த்தம். Otherwise and select the source row. So அப்போ என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம மிக்ஸ்டு வேல்யூ எது வேல்யூ வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷன் அதாவது இன்டிஜர்ஸ் கேட்குறாங்களோ அந்த வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த ரோவை என்ன பண்ணணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதான் அதர்வைஸ் செலக்ட் தி சோர்ஸ் ரோ விச் இது கரஸ்பாண்ட் டு தி லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் எஃப்கே. அப்போ அதில் இருக்கிறதுல அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த ஃப்ராக்ஷனில் இப்போ சொல்லுவாங்க. இப்போ x1 x2 அப்படி சொல்லி இன்டிஜர்ஸ் கேட்பாங்க. நம்மளுக்கு ரெண்டு ஃப்ராக்ஷன் கிடைச்சிச்சு சொன்னால் அதில் லார்ஜஸ்ட் வேல்யூ அது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஃப்ராக்ஷனல் பார்ட் எஃப்கேன்னு எடுத்துரும். சம் தி பேசிக் and variable which are the constraint to be the integers. அது என்னவா பண்ணு, இன்டிஜர்ஸா மாத்தணும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் சொன்னா, ஸோ அதோட ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்ம கன்ஸ்டன்ட் அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ மாற்றணும். ஸோ தென் கன்ஸ்ட்ரக்ட் தி கோமரியன் கன்ஸ்டன்ட்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் ரோ. அதாவது நம்ம வந்து அந்த ஃப்ராக்ஷன் வருது பார்த்தீங்களா, அதோட ரோவை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். அதான் சோர்ஸ் ரோன்னு அந்த சோர்ஸை மாற்றி அமைக்கணும். ஸோ எப்படி இந்த ஃபார்மேட்டில் பண்ணணும் சொன்னால், ஸோ நம்ம வந்து சிம்பிளஸ்ட் மெத்தடில் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஃப்ரம் தி சோர்ஸ் ரோ, அந்த சோர்ஸ் ரோ மென்ஷன் பண்ணுறோம். அந்த சோர்ஸ் ரோ எப்படி இருக்குன்னு சொன்னால் சமேஷன் j = 1 to n akj × xj = xpkன்னு இருக்கும். xj = xpkன்னு இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம வந்து சோர்ஸ் ரோவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இப்போ சோர்ஸ் தட் இஸ் சமேஷன் j = 1 to n akj + fkj × xj. அதாவது அதோட ஃப்ராக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ஷனாக பிரிக்கிறோம். அப்போ akj + fkj × xjன்னு பிரிக்கிறோம் ஈக்குவல் டு xpk + fk. அப்போ ஃப்ராக்ஷன் அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு இன்டிஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷன், அதாவது 0 to 1 தான் அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கணும். சப்போஸ் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷனை ஸோ இந்த டைம்ஸ்லாம் நம்ம மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் இன் தி ஃப்ரம் தி ஆஃப். ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷன் பிரிச்சு மட்டும் இல்லை, அந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். அதாவதுன்னா akjங்கிறது xpk விட்டுட்டு அதில் இருக்க ஃப்ராக்ஷன் மட்டும் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது சமேஷன் j = n fkj × xj greater than or equal to fk, greater than or equal to fk. அப்போ எனக்கு என்ன தேவைன்னா அதோடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ மட்டும் தான் தேவை. ஸோ அங்கேயே அதுதான் ஃபாலோ பண்ணிப்போம். இன்டிஜர்ஸில் ஒரு டைம்ஸ் கொண்டு வந்துட்டு ஸோ அதை சரி கேன்சல் பண்ணி லெஸ் தான் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ எனக்கு என்னன்னா அதில் இருக்க ஃப்ராக்ஷன் வேரியபிள் மட்டும் தேவை. அப்போ சமேஷன் j = 1 to n fkj × xj less greater than or equal to fk அப்படின்னு கிடைக்கும். இந்த fk அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு டேர்ம்ஸாக பிரிக்கிறோம். அதாவது fkj xjங்கிறத ரெண்டு டேர்ம்ஸாக பிரிக்கிறோம். ஏன்னா அந்த டேர்ம்ஸில் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கலாம். அது பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தனியாக நெகட்டிவ் டேர்ம்ஸ் தனியாக பிரிக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தனியாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் சமேஷன் j belongs to j+, அதாவது பாசிட்டிவ் டேர்ம்ஸ் fkj xj. ஸோ அது எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ஆனால் நெகட்டிவ் டேர்ம்ஸ் கிடைச்சிச்சின்னு சொன்னால் நெகட்டிவ் டேர்ம்ஸு கிடைச்சிச்சு சொன்னால் fk / fk - 1 இங்கே கிடைக்கிற fk இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணு fk / fk - 1 பண்ணிட்டு சமேஷன் j belongs to j - fkj × xj less than or equal to fk. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுதான் இந்த சோர்ஸோட முக்கியமான பாயிண்ட். அதாவது என்னென்னா கொடுக்கப்பட்டிருக்க இந்த டேர்ம்ஸில் ஸோ ப்ளஸ் அண்ட் நெகட்டிவாக பிரிக்கிறோம், பாசிட்டிவ் நெகட்டிவாக பிரிக்கிறோம். அதில் நெகட்டிவில் மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறோம். என்ன டேர்ம்ஸ்னா fk / fk - 1 ஆட் பண்ணுறோம்.
ஸோ இப்போ பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா மைனஸ் சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு ஜே ப்ளஸ் எஃப்கேஜே அண்ட் எக்ஸே ப்ளஸ் எஃப்கே டிவைட் பை எஃப்கே மைனஸ் 1 சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு ஜே மைனஸ் எஃப்கேஜே அண்ட் எக்ஸே லெஸ் நார் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்கே அப்படின்னு கிடைக்கும். லெஸ் நார் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதர்வைஸ்னா மைனஸ் ஸோ ரெண்டு போய் என்ன பண்ணுறேன் மைனஸ் சமேஷன் பண்ணால் சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு ஜே ப்ளஸ் எஃப்கேஜே அண்ட் எக்ஸே மைனஸ் எஃப்கே டிவைட் பை எஃப்கே மைனஸ் 1 சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு ஜே மைனஸ் எஃப்கேஜே அண்ட் எக்ஸே ப்ளஸ் எஸ்கேங்கிற ஸ்லாக் வேரியபிள் அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்லாக் வேரியபிள் பண்ணுவோம். இந்த ஸ்லாக் வேரியபிள் எதுவும் கிடையாது வேர் எஸ்கே இஸ் ஏ கோமரியன் ஸ்லாக் வேரியபிள். அங்கே எக்ஸ்எல் மென்ஷன் என்ன பண்ணுவோம் கோமரியன் ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணுறோம். அது மென்ஷன் பண்ணால் ஜே ப்ளஸ்ங்கிறது ஜே ப்ளஸ் எஃப்கேஜே அப்போ எஃப்கேஜோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா இஸ் பாசிட்டிவாக இருக்கணும். ஜே மைனஸ்னா எஃப்கேஜிங்கிறது என்ன நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூவில் ஃப்ராக்ஷன் தான் நம்ம பிரிக்கிறோம். அந்த ஃப்ராக்ஷன் இருந்துச்சு சொன்னால் அந்த ஃப்ராக்ஷன் வந்து 2 டைப்பாக மாற்றுறோம். என்னன்னா பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்கிறத தனித்தனியாக எடுத்து வரும். நெகட்டிவோட ஃப்ராக்ஷன் டைம்ஸ் எப்படி வரும்னா எஃப்கே டிவைட் பை எஃப்கே மைனஸ் 1 பிரித்து ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணுறோம். அந்த ஸ்லாக் வேரியபிள் தான் என்னது கோமரியன் ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணுறோம். இந்த கோமரியன் ஸ்லாக் வேரியபிள் ஜே ப்ளஸ்ங்கிறது என்னன்னா எஃப்கேஜோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு எஃப்கேஜி வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது எஃப் மைனஸ் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஈக்குவேஷனை எங்கே பண்ணால் ஆட் தீஸ் அண்ட் செகண்டரி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அண்ட் அட் தி போத் ஆஃப் தி ஆப்டிமம் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். அப்போ அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இருக்க பார்த்தீங்களா அந்த டேபிளில் இதோட ஈக்குவேஷனை பாட்டமில் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் டேபிள் அண்ட் யூஸ் அண்ட் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஆட் பண்ணி அது என்ன பண்ணுறோம் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இசட்ஜே மைனஸ் சிஜே டிவைட் பை ஏஐகேன்னு மெஷர் பண்ணுவோம். ஏஐகேங்கிறது லெஸ் நார் ஈக்குவல் 0 இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸில் என்ன பண்ணுறோம் இது மெஷர் பண்ணி டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அதோட சொல்யூஷன் நியூ பீஸபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு யூஸ் பண்ண போனால் என்ன ஒரு பீஸபிள் சொல்யூஷன் கிடைக்கும். ரிப்பீட் அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் ரிப்பீட் தி ப்ரொசீஜர் until the value of the integers restricted when variables are integers in the optimum solution is obtained. அப்போ உனக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து இன்டிஜர் கிடைக்க வரைக்கும் இதே ப்ராசஸ் என்ன பண்ணால் திரும்பி ரிப்பீட் பண்ணணும் அதான் சொல்கிறாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ராப்ளம் வந்து சிம்பிள்ஸ் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும். அது என்ன வித்தியாசம்னா அந்த சோர்ஸ் ரோவில் மட்டும் எடுக்கிற வேல்யூ மட்டும் தான் இருக்கும். இங்கே சோர்ஸ் ரோ எடுக்கிறது எஃப்கேவோட வேல்யூ என்ன சொன்னால் ரெண்டு டேர்ம்ஸை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று ப்ளஸ் இன்னொன்று நெகட்டிவ்னு பிரிக்கலாம். இந்த நெகட்டிவோட டேர்ம்ஸை மட்டும் உன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணு எஃப்கே டிவைட் பை எஃப்கே மைனஸ் 1 அப்படிங்கிறது டிவைட் பண்ணு. வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிருக்க சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் மென்ஷன் பண்ணி ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும். அது எதை யூஸ் பண்ணி டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கிடைக்கும். அதோட வேல்யூ வந்து இண்டிஜராக இருந்துச்சுன்னா முடிஞ்சு அர்த்தம். இல்லை இண்டிஜுவல் கிடைக்கல அப்படின்னா ரிப்பீட் அது ப்ரொசீஜர் வந்து என்ன பண்ணு திரும்பி ரிப்பீட் கொண்டு போகணும். எது வரைக்கும்னா உனக்கு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுக்குற இண்டிஜர்ஸ் கேட்குற வரைக்கும் அப்டைன். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணு இந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டே நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் என்னது மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். நேற்று பார்த்தோம் நம்ம அட்வான்ஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் நேற்று வந்து தேரிஸ் பார்த்தோம். எது பார்த்தோம்னு சொன்னால் மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்த்தோம். அதாவது கோமரியன் மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ரோக்ராமுடைய அல்காரிதம் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சால்வ் தி ஃபாலோயிங் மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் மேக்ஸிமம் z equal to x1 plus x2 and subject to constraint 2x1 plus 5x2 less than or equal to 16 and 6x1 plus 5x2 less than or equal to 13 x2 greater or equal to 0 x1 non negative integers. அதாவது இப்போ என்ன சொன்னால் கணக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது பியூர் இன்டிஜர்ஸ் மெத்தட் பார்த்தோம். அந்த பியூர் இன்டிஜர்ஸ் மெத்தடில் நம்ம கொடுக்குற டிசிஷன் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேரியபிள் வந்து என்னவா இருக்குன்னு சொன்னால் ஒன்லி ஃபார் இன்டிஜர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா x2 0க்கு மேலே இருக்கலாம். ஆனால் x1ங்கிறது என்னன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்போ நமக்கு வேல்யூ என்னன்னா எக்ஸோட வேரியபிள் மட்டும் என்னவா இருந்தால் போதுன்னா இன்டிஜர்ஸ் இருந்தால் போதும். அதோட இன்டிஜர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு. இதுதான் இப்போ வந்து மிக்ஸ்டு இன்டிஜர். அதாவது பியூர் இன்டிஜர் எதுவும் கேட்க மாட்டாங்க. மிக்ஸ்டு இன்டிஜர்ல அவங்களா வந்து இந்த வேரியபிள் மட்டும் எனக்கு வந்து இன்டிஜர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்தா x1ங்கிறது மட்டும் எனக்கு என்னவா வேணும் அப்படின்னு சொன்னால் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ சொல்யூஷன் பார்த்தா அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால் இக்னோரிங் தி இன்டிகிரேட்டிவ் and condition and introducing the non negative slack variable. அப்ப இந்த கண்டிஷன்ல நான் என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னா நான் நெகட்டிவ் ஸ்லாக் வேரியபிள் சேர்க்கிறேன். ஏன் ஸ்லாக் வேரியபிள் சொன்னா சோ லெஸ் than or equal to 60 இதுல வந்து என்ன பண்ணா ஒரு பேலன்ஸ் பண்றது என்ன பண்ணுவோம் ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்றோம். அதான் நான் நெகட்டிவ் ஸ்லாக் வேரியபிள் x3 and x4. அப்ப x3 யும் x4ங்கற ரெண்டு ஸ்லாக் வேரியபிள சோ அலோவ்ஸ் பண்றோம். தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி continuous LPP becomes. So அப்ப இந்த ஸ்லாக் வேரியபிள் இருக்கு பாத்தீங்களா
x3 and x4 பார்த்தீங்கன்னா அதோட வேரியபிளை எங்கே மென்ஷன் பண்ணுறோம்னா இந்த கண்டிஷனில் பிக்கப் பண்ணுறோம். ஸோ பிக்கப்ஸ் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் z ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் 0 x3 ப்ளஸ் 0 x4. ஸோ இது என்னது சி z இது என்ன வேல்யூனா cj அப்படிங்கிற வேல்யூ, cj வேல்யூ அதாவது எக்ஸோட கோபிஷங்கிறது cjயோட வேல்யூ. இப்போ சப்ஜெக்ட் டு கன்ஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் பாருங்க 2x1 plus 5x2 plus x3ங்கிறது இஸ் a slack variable and plus 0x4 equal 16 and 6x1 plus 5x2 plus 0x3 plus x4 இங்க இந்த ஈக்குவேஷன்ல slack variable வந்து x4 ஈக்குவல் என்னது 13. அப்போ நான் ரெண்டு ஸ்லாக் வேரியபிளை இதில் ஆட் பண்ணிட்டேன். அண்டு x1 x2 x3 x4 கிரேட்டர் ஈக்குவல் டு என்னது 0 எல்லாமே என்ன வேல்யூனா கிரேட்டர் than 0 அதாவது நெகட்டிவ் வேரியபிள் கிடையாது. தி இனிஷியல் பேசிக் பீஸபிள் சொல்யூஷன் so is giving by x3 equal to 16 and x4 equal to 13 x1 equal to x2 equal to 0. அப்ப இனிஷியல் வேல்யூ இனிஷியல் பேசிக் பீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்பனா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அதோட பீஸபிள் சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா சோ அப்ப நம்ம என்ன அப்ளை பண்ணனும்னா x1 க்கும் and x2 க்கும் என்ன பண்ணா 0 னு அப்ளை பண்ணனும் அப்படின்னு சொன்னா x1 0 0 x2 0 அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 16. இதுல x1 equal to 0 x2 equal to 0 னு அப்ளை பண்ணா சோ ரெண்டுமே 0 நெக்ஸ்ட் என்ன x4 equal to 13. அப்பதான் சொல்றாங்க அது இனிஷியல் பேசிக் பீஸபிள் சொல்யூஷன் x3 equal to 16 x4 equal to 13 எப்ப அப்படின்னு சொன்னா x1 equal to x2 equal to என்ன வருது 0 அதான் இனிஷியல் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இனிஷியல் வேல்யூல பீஸபிள் சொல்யூஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா 16 and 13 கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் சொன்னா ஃபர்ஸ்ட் நார்மலா என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். இந்த சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் இனிஷியல் ஐட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதாவது இனிஷியல் முதல் என்ன பண்ண போறோம் இனிஷியலா என்ன பண்ண போறோம் அந்த டேபிள்ல அனௌன்ஸ் பண்றோம். உங்களுக்கு தெரியும் சிபிங்கிறது ஒய்பிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. இப்போ இல்ல சிஜே ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூ 1 1 0 0. இப்போ cj வேல்யூ 1 1 0 0 னு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த வேல்யூ அதாவது இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா ஈக்குவேஷன் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஈக்குவேஷன் வேல்யூ எடுத்துறோம். சோ x3 16 2x1 5x2 x3 0x4 சோ அதோட ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த டேபிள்ல zj cj கண்டுபிடிக்கணும். zj cjங்கிறது என்னங்கிறது போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அப்ப zj cjங்கிறது ரெண்டு மல்டிபிளிகேஷன் பண்ணி என்ன பண்ணு இந்த cj வை சப்ஸ்டிரேஷன் பண்ணனும். அப்ப 0 * 16 0 0 * 13 என்னது 0. அப்ப இதோட மைனஸ் வேல்யூ கிடையாது. அப்ப என்ன ரிமைனிங் என்னவா இருக்கும் 0வா இருக்கும். 0 * 2 0 0 * 6 0 ஆயிடும். சோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு சொன்னா -cj. அப்ப அதோட வேல்யூ cj ஓட வேல்யூ -1. சோ -1 அப்ளை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தி அப்படி சொன்னா 0 0 சோ நெக்ஸ்ட் cj வேல்யூ 1 அப்ப -1. சோ அதர்வைஸ் எல்லாமே என்னது ஆல்சோ என்னது 0. இப்போ நமக்கு என்னன்னா zj cjங்கிறது என்னன்னா 0 -1 -1 0 0 னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம since sum zj cj less than 0 அப்ப zj -0 வேல்யூ வந்து என்னது less than 0வா இருக்கு. நமக்கு எப்படி கிடைக்குது greater than 0வா இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன இருக்கும் current basic feasible solution கிடைக்கும். the current basic and feasible solution is not optimal. அப்ப என்னது இது ஆப்டிமல் சொல்யூஷன் இல்ல. ஏன் அப்படி சொன்னா இது நெகட்டிவ் டேர்ம்ஸா இருக்கு. சோ நெகட்டிவ் டேர்ம்ஸா வந்துச்சு அப்படி சொன்னா இத சேஞ்ச் பண்ணு. அதுக்கு நாம என்ன பண்ணுவோம் இந்த எந்த ரோ எந்த காலத்தை சேஞ்ச் பண்ணமோ அதை மென்ஷன் பண்ணுவோம். சோ இதுல நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு இதுல எந்த காலத்துல எடுக்கலாம். நான் செலக்ட் பண்றது இந்த காலத்தை செலக்ட் பண்றேன். சோ இந்த காலத்தை செலக்ட் பண்றேன். இப்போ இந்த காலத்தை செலக்ட் பண்றதுக்கு அப்புறம் அதாவது இந்த ரோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படி சொன்னா சரி இந்த காலத்தை நான் செலக்ஷன் பண்ணிட்டேன். ஆனா இதுல எந்த ரோங்கிறது நான் செலக்ஷன் பண்ணு அந்த ரோ மென்ஷன் பண்ணதுக்குனா θ ஈக்குவல் டு மினிமைஸ் xb i டிவைட் பை ai j ன்னு தெரியும். சோ அதெல்லாம் டிவைட் பண்ணி எது வந்து மினிமைஸ் இருக்கோ அந்த வேல்யூல எது மினிமைஸ் இருக்கோ அந்த ரோ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க மேக்ஸிமம் 16 டிவைட் பை 2 ஈக்குவல் டு என்னது 8 ன்னு தெரியும். அப்ப 30 divided by 6 வேல்யூ என்னது 5. இப்போ இதுல மினிமைஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த 5ங்கற வேல்யூ. அப்ப நமக்கு தேவையான சோர்ஸ் ரோ எது மாற்றமிக்க சோர்ஸ்னா சோ இந்த ரோ தான் மென்ஷன் பண்றோம். இதன் அடையாளத்துக்கு என்ன பண்ணா ஸ்டார் மென்ஷன் பண்றேன். அப்ப நெக்ஸ்ட் டேபிள்ல பண்ணும்போது எது இன்ட்ரோ듀ஸ் ஆகும் அப்படினு சொன்னா x1ங்கற டேர்ம்ஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் ஆகும். x4ங்கிறது என்னவா இருக்கும் டிராப் ஆகும். அது நெக்ஸ்ட் டேபிள்ல பாப்போம். ஓகே இப்போ இனிஷியல் ஐட்ரேஷன் மெத்தட்ல நம்ம பார்த்தோம் சொன்னா அந்த டேபிள்ல zj cj அப்படி since sum zj cj less than 0 the current basic feasible solution is not optimal சொல்லிட்டோம். சோ அப்ப not optimal சொன்னா சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல திரும்ப என்ன பண்ணு நமக்கு எப்போ வந்து zj cj வந்து greater than 0 இருக்கோ சோ அந்த டேபிள் சிம்பிள் ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ணு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணா சோ நம்ம ரோவை வந்து செலக்ட் பண்ணிச்சோம். ரோவை காலத்தை செலக்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த ரோல செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்றோம் அப்படி சொன்னா இப்போ அடுத்த டேபிளுக்கு போறோம். அதானது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் டேபிளுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் டேபிள்ல x1ங்கற டேர்ம்ஸ் வந்து என்ன ஆகுது இன்ட்ரோ듀ஸ் ஆகுது. x4ங்கறது டிராப் ஆகுது.
அப்போ x4ங்கிறது ட்ராப் ஆகுது, அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரோடியூஸ் x1 அண்ட் ட்ராப் என்னது x4. ஸோ இப்போ என்ன பண்ண நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த டேப்பில் ஸோ நம்ம செலக்ட் பண்ண ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த 6க்கு பதிலாக என்ன இருக்கணும் 1 மாற்றணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு 1 அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது R1ங்கிற ரோன்னு வச்சுக்கோங்களேன், இது R2ங்கிற ரோ. இப்போ எனக்கு என்ன பண்ணா R2ங்கிற டேர்ம்ஸில் இந்த காலம் இந்த ரோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 1ங்கிற எலமெண்ட்ஸ் வேணும். அப்போ 6ஐ 1 மாற்றணும்னா இந்த போத் ரோத்தில் இருக்கிற ஆல் எலமெண்ட்ஸ்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் 6ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த டேர்ம்ஸில் 1ங்க கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் 6ஆல் டிவைட் பண்ணேன். ஸோ 6ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1, அதாவது பார்த்தீங்கன்னா 6 அதாவது 13 இருக்கும். 13 வந்து 6ஐ டிவைட் பண்ணால் 5, நெக்ஸ்ட் டைம்ஸ் 1, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 to the power 6, 0, 1 to the power 6 அந்த எலமெண்ட் கிடைக்கும். சரி கிடைக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணிட்டேன், இந்த ரோவை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி 1ஆ மாற்றிட்டேன். ஸோ அப்போ இந்த இனிஷியல் ஐட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இருக்கிற இந்த ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நான் 0வா கன்வெர்ட் பண்ணேன். அதாவது என்ன பண்ணு 0வா நான் மாற்றினேன். அப்போ 0வா மாற்றணும்னா இந்த ரோவை இந்த ரோவையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணணும் 0வா மாற்றணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் சொன்னால் நாங்கள் பண்ணும்போது என்ன சொன்னால் இது பிஆர் ப்ரீவியஸ் ரோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் இருப்போம். இந்த ரோவை எடுத்துக்கங்க. இப்போ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா பிஆர் ரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ரோவை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ரோவை வச்சு என்ன பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அங்கே என்ன இருக்குது 2ங்கிற எலமெண்ட் இருக்குது. என்ன இருக்குது 2ங்கிற எலமெண்ட் இருக்குது. இங்கே 1ங்கிற எலமெண்ட் இருக்குது. இது என்ன ரோ பிஆர் ரோ. ஸோ அது என்ன ரோ மாற்றணும் R1 ரோ மாற்றணும். என்ன பண்ணு R1 மைனஸ் என்னது பிஆர் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ பிஆர்ல 1ன்னு இருக்குது, ஆனால் அந்த டேர்ம்ஸ் என்ன இருக்குது 2வா இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவல் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணு 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா R1ங்கிற ரோவை மைனஸ் சப்ரேஷன் என்ன பண்ணு 2pr இந்த ரோவை என்ன பண்ண போகிறேன் சப்ரேஷன் பண்ணால் எனக்கு இந்த டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ R1ங்கிற டேர்ம்ஸ் பார்க்குறோம். R1ங்கிறதுனா ஃபஸ்ட் டேர்ம்ஸ் என்ன இருக்குது 16 இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம்ஸ் என்ன இருக்குது 16 மைனஸ் 2. இப்போ இதில் R1 அதாவது PR ரோவில் இங்கே என்ன இருக்குது 5ன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது 5. அப்போ 5 இருந்துன்னா 16 மைனஸ் 10 ஈக்குவல் டு என்னது 6. ஸோ அதுதான் இந்த 6ஓட எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்குங்க ரோ 1ல் 2ங்கிற எலமெண்ட் இருக்குது. மைனஸ் 2pr மென்ஷன் பண்ணால் இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ 2 மைனஸ் 2 வேல்யூ 0, வேல்யூ 0. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் R2 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா R1ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 5ங்கிற வேல்யூ இருக்குது. என்னவா இருக்குது 5ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் மென்ஷன் பண்ணுங்களா. அப்போ 5ங்கிற வேல்யூவில் இங்கே என்ன இங்கே இருக்கும் பாரு 2 × 5 × 6 5 6ஆல் பைட் பண்ணுறோம். அப்போ இந்த டேர்ம்ஸை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 இந்த 3 கேன்சல் பண்ணலாம். இப்போ 3 என்னது 15 / -5 5 / 3. ஸோ அப்போ 10 / 3. ஸோ அது 10 / 3. ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறோம் இந்த காலத்தை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ரோவை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் 6 0 10 / 3 1 - 1/3. ஸோ ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோமா நம்ம சேஞ்ச் பண்ணுற வந்து ரோ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் கரெக்டாக இருக்கும் 0 1 1 0 அப்படிங்கிற யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதுக்கு ZJ - CJ கண்டுபிடிக்கணும். ZJ - CJ கண்டுபிடிக்கணும். ZJ - CJ கண்டுபிடிக்கணும். 2 மல்டிபிகேஷன் பண்ணி என்ன பண்ணு ZJங்கிற இல்லை என்ன பண்ணு செப்பரேஷன் பண்ணு. என்ன பண்ண செப்பரேஷன் பண்ணு. இப்போ 0 × 6 வேல்யூ 0, 1 × 5 5 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 × 0 ஆகிடும். நெக்ஸ்ட் 1 × 1 அப்படின்னு இருக்கும். 1 - 1ஆல் செப்பரேஷன் பண்ணால் இஸ் ஆல்வேஸ் 0. நெக்ஸ்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 0 × x2 மென்ஷன் பண்ணால் 0. அப்போ 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணால் 5 / 6 கிடைக்கும். 5 / 6 -1 செப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ 6 எங்கே போய்டும். அப்போ -1 / 6ங்கிற வேரியபிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம்ஸ் பண்ணால் 0 டைம்ஸ் 0 ஆல்சோ 0. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 / 6 கிடைக்கும். அப்போ இந்த ZJ - CJயோட பார்த்தீங்கன்னா ஆல் நம்பர் இஸ் பாசிட்டிவ் கிடையாது. ஸோ ஏனி அதுதான் கேட்டிருக்கேன். சின்ஸ் சம் ZJ - CJ <0, அதில் ஏதாவது சம் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது <0வா இருக்குது. தி கரண்ட் பேசிக் பீசபிள் சொல்யூஷன் கிடைக்குது இஸ் நாட் ஆப்டிமல். அப்போ என்னது உனக்கு பீசபிள் சொல்யூஷன் இருக்குது ஆனால் என்ன கொஸ்டின் கிடையாது ஆப்டிமல் இல்லை. அப்போ ஆப்டிமல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணால் நெக்ஸ்ட் என்ன பண்ண அடுத்த டேபிளுக்கு போகணும். இப்போ அடுத்த டேபிள் நான் செலக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் எந்த ரோ எந்த காலத்தை மென்ஷன் பண்ணு. ஆக்சுவலாக இங்கே என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை தான் வேறு எதுவும் நம்ம வந்து செலக்ஷன் பண்ண முடியாது. அப்போ நான் செலக்ஷன் பண்ண காலம் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ x2ங்கிற காலம்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா 10 / 3 இருக்கு, 5 / 6 இருக்கு. இதை நான் வந்து என்ன பண்ண எந்த ரோங்கிறத நான் செலக்ஷன் பண்ணேன். அப்போ எந்த ரோங்க செலக்ஷன் பண்ணா தீட்டாவில் மினிமஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணு. அப்போ என்ன பண்ணுவோம்னா 6 / 3 10 / 3 பண்ணுவோம். அதை நான் என்ன மல்டிபிகேஷன் மாற்றினா 3 / 10 மாற்றுவோம். அப்போ எங்கன்னா 3 இங்கே 5 கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9 கிடைக்கும். என்ன கிடைக்கும்
9 / 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 5 / 5 அதாவது 5 இன்ட்டு 6 / 5 கிடைக்கும். 6 / 5 மல்டிபிகேஷன் பண்ணால் 5 என்னது 6. அப்போ இங்கே இருக்க டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா 9 / 5 இருக்கு. 9 / 5 இது பார்த்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஆனால் 9 / 5 வேணும்னா 1 something கிடைக்கும். 1 something கிடைக்கும். ஸோ இதில் மினிமஸ் வேல்யூன்னு சொன்னால் ஸோ இந்த ரோ மென்ஷன் பண்ணு. அப்போ நம்ம எடுத்துக்கிறது சொன்னால் இந்த ரோவை செலெக்ஷன் பண்ணிட்டோம். இந்த ரோவை செலெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டேப்பில் என்ன மிஷன்னா x2 அதாவது என்ன சொன்னால் x2ங்கிறது என்னது இன்ட்ரோடியூஸ் ஆகுது. x3ங்கிறது என்னது ட்ராப் ஆகுது. x3ங்கிறது ட்ராப் ஆகுது. அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. இஸ் செகண்ட் ஐட்ரேஷன் இன்ட்ரோடியூஸ் ஆஃப் x2 அண்டு ட்ராப் வந்து x3. அப்போ x2ங்கிற டேர்ம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. x2 இன்ட்ரோடியூஸ் ஆகுது. x3ங்கிறது ட்ராப் வெளில போகுதுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் நான் எந்த ரோ எந்த காலம் வந்து நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன். அப்போ செலெக்ஷன் பண்ணுற காலத்தில் என்ன பண்ணு சிமிலரி என்ன பண்ணு அதை நான் ஒன்றா மாற்றணும். என்ன பண்ணு ஒன்றா மாற்றணும். ஸோ அப்போ அதுதான் அந்த டேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிபி ஒய்பிங்கிற வேல்யூ எடுத்து மென்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு தேவைன்னா இந்த காலத்தில் என்ன பண்ணு சொன்னால் ஒன்றா மாற்றணும். அப்போ ஒன்றா மாற்றணும்னா இந்த காலத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதனால் மல்டிபிகேஷன் பண்ணால் எனக்கு 1 கிடைக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 3 / 10 மல்டிபிகேஷன் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும் எனக்கு 1 கிடைக்கும். அப்போ போத் ரோவில் இருக்கிற அந்த காலம்ஸில் இருக்கிற 4th ரோவில் இருக்கிற எலமெண்ட்லாம் என்னால் டிவைட் பண்ணு 3 / 10 மல்டிபிகேஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அந்த ரோவை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ 6 6ன்னு இருக்கும். 6 × 18 / 10 6 3 மென்ஷன் பண்ணுறீங்களா. ஸோ இந்த டேர்ம்ஸ்னா மென்ஷன் பண்ணுறதான் 18 / 20 0 1 3 / 10 -1 / 10. ஸோ இப்போ இதுதான் என்னது சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் காலத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அதர்வைஸ் இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம பண்ணுன்னா 0வா மாற்றணும். இந்த காலத்தை என்ன பண்ணு 0வா மாற்றணும். அதுக்கு எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதே பிஆர் கண்டிஷன் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும் இந்த ரோ வந்து மென்ஷன் பண்ணுங்க BR2 மென்ஷன் பண்ணுங்க. BR2 மென்ஷன் பண்ணுங்க. இந்த ரோவில் நான் இந்த டேர்ம்ஸை 0 ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரோ 1. ஸோ இங்கே என்ன இருக்குது 5 / 6. அப்போ இந்த ரோவை 5 / 6 மல்டிபிகேஷன் பண்ணி 5 / 6 மல்டிபிகேஷன் பண்ணு. ஸோ எந்த ரோவை மென்ஷன் பண்ணோம் இப்போ R1 R2 மென்ஷன் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுறீங்க R3 மென்ஷன் பண்ணுங்க. என்ன பண்ணோம் R3. அப்போ R3 - 5 / 6 PR2 இந்த ஆப்ரேஷன் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 / 6 அப்படிங்கிற அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1 / 6 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க. 1 / 6 BR row இது என்னது BR row. So 5 / 6 minus 5 / 6 5 / 6 minus என்னது 5 / 6 வேல்யூ வந்து என்னது 0 வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எப்படி வந்து பாருங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் BR3 வேல்யூ என்னன்னு பார்க்கணும். BR3 வந்து 1 மைனஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்னவா இருக்குது 0வா இருக்குது. இங்கே என்ன இருக்குது 0வா இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு 0ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதே டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ZJ - CJ கண்டுபிடிக்கணும். ZJ - CJ கண்டுபிடிக்கிறோம். ZJ CJங்கிறது ரெண்டு மல்டிபிகேஷன் பண்ணி பண்ணால் எனக்கு 53/10 கிடைக்கும். 1 × 0 0 0 1 × 1 கிடைக்கும். 1 - 1 0 0. ஸோ அப்போ ZJ - CJ வேல்யூ ஆல் டைம்ஸ் வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் > 0வா இருக்குது. அதுதான் இந்த டேபிளில் மென்ஷன் பண்ணுறோம். சின்ஸ் ஆல் ZJ - CJ > 0 தி கரண்ட் பேசிக் பீஸ்ஃபுல் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். அப்போ உனக்கு என்னன்னா ZJ - CJங்கிறது > 0வா இருக்கதால அதோட கரண்ட் பேசிக் பீஸ்ஃபுல் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இஸ் ஆப்டிமல் பேசிக் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். ஆனா சின்ஸ் தி இன்டிஜர்ஸ் கன்ஸ்டன்ட் வேரியபிள் x1 இஸ் நான் இன்டிஜர்ஸ். அதாவது என்ன சொன்னா நம்ம கணக்குல சால்வ் பண்ண சொன்னது x1ங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு x1 இஸ் என்னவா இருக்கு நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் we have from the second row. அப்ப நம்ம x ஓட வேரியபிள் வந்து ஃபிராக்ஷன் கிடைச்சதால இது என்னது ஃபிராக்ஷன் கிடைச்சால நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் கிடைக்கணும். ஆனா என்ன கிடைச்சிட்டு இருக்கு ஃபிராக்ஷன் இருக்கதால இந்த ரோவை நான் என்ன பண்ணு மாத்துனு. அதுதான் தி செகண்ட் சோர்ஸ் ரோ. அதாவது என்ன சொல்றாங்க மாற்றி அமைக்கப்பட வேண்டிய அணி ரோ இதுன்னு சொன்னா இந்த ரோ அதாவது x1 ரோ தான் என்ன பண்ணு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்றதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்ப்போம். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி BPEd கல்லூரி, MR Catering Technology and Hotel Management Institute, MR Institute of Management, MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம்,
மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி. தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி. அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி. 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299 94434 and 9942. இப்போ அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ZJ மைனஸ் GJ இதுக்கு முன்னாடி உள்ள டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ZJ மைனஸ் GJயோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்து பீசிபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த ஆப்டிமல் சொல்யூஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் x1ங்கிறது இண்டிஜுவலாக இருக்கும். ஆனால் x1ங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் இஸ் ப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அந்த ப்ராக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணால் எக்ஸோட வேரியபிளை வந்து நான் சேஞ்ச் பண்ணு. அந்த சேஞ்ச் பண்ண ரோவுக்கு பேர் சோர்ஸ் ரோ. அந்த சோர்ஸ் ரோவை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு தான் அந்த சோர்ஸ் ரோ அந்த ரோவோட வேல்யூ எடுத்து இருக்கேன். 7/2 ஈக்குவல் டு x1 + 0 x2 - 1/4 x3 + 1/4 x4 அப்படிங்கிற அந்த ரோவோட வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். இப்போ இந்த ஒரு வேல்யூவில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ராக்ஷன் வேல்யூ, அதாவது இந்த மெத்தட் கட்டிங் கோமரியன் கட்டிங் பிளேட் மெத்தடில் ஸோ நம்ம வேல்யூ ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் 0 ≤ 1, அதாவது 1க்கும் 0க்கு இடைப்பட்ட வேல்யூ தான் இருக்குன்னு. ஸோ 7/2 அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதால அது என்ன பண்ண 1/2க்கு, அதாவது 0 to 1க்கு நான் மாற்றுறேன். ஸோ இது ஃப்ராக்ஷனாக வந்து நான் மாற்றுறேன்னா ஸோ இண்டிஜஸ் ப்ளஸ் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். அப்போ 3 + 1/2 3 + 1/2 பிரிக்கலாம். அப்போ 1/2 வேல்யூ 0க்கும் 1க்கும் இருக்கும். ஸோ அப்போ 3 + 1/2 மென்ஷன் பண்ணுறோம். x1 + 0 x2 - 1/4 x3 + 1/4 x4. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சொன்னால் தி கோமரியன் கன்ஸ்டைன் இஸ் கிவன் பை. இப்போ நான் இதில் என்ன பண்ணால் கோமரியன் கன்ஸ்டைன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பியூர் இண்டிஜுவலில் கோமரியன் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டு ஸோ இண்டிஜுவலாம் ஒரு சைடாக கொண்டு வந்துட்டு ≤ மென்ஷன் பண்ணி ஸோ அதில் மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் இதுக்கு மெத்தட்னா FK அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. FKங்கிறது வேற கிடையாது, இந்த வேல்யூ தான் பேர் FKன்னு அர்த்தம். இப்போ இல்லை இது பேர் வந்து FI. ஸோ டெஃபினேஷனில் பார்த்துருப்போம், டெஃபினேஷனில் எழுதி பார்க்கும்போது இருக்கும் FI மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ இது என்ன பண்ணால் FKன்னு மென்ஷன் பண்ணுவோம். இது டெஃபினேஷன் பண்ணால் FKன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க FK. ஸோ FKங்கிறது 1/2 less than or equal to 1/2 less than or equal to. ஸோ இண்டிஜஸ் அது லெஸ் than or equal to ஏன் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு இண்டிஜஸ் இந்த அதர் இண்டிஜஸ் x1 இண்டிஜஸ் சைட் போயிடுச்சுன்னா அது போத் சைடு தான் வேணும். ஸோ நான் அது வந்து ஒமைட் பண்ணுறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் less than or equal to சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். அப்போ 1/2 less than or equal to. ஸோ அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் -1/4 x3. இப்போ 1/5 - 3 அப்போ நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் FK / FK - 1ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஃபினேஷன் நீங்கள் பார்த்தா தெரியும் FK / FK - 1. ஸோ அந்த கண்டிஷன் படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் FKயோட வேல்யூபிள் என்ன பார்த்தீங்கன்னா 1/2 / 1/2 - 1. இது எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் Fோட அதாவது ஃப்ராக்ஷனோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது, ஃப்ராக்ஷன் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும்போது எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ நெகட்டிவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா -1/4 தான் இஸ் நெகட்டிவ் வேரியபிள். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்ணுறோம் FK / FK - 1 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். FKயோட வேல்யூ என்ன இருக்குது 1/2ங்கிறது FKயோட வேல்யூ. அப்போ 1/2 / 1/2 - 1. ஸோ இங்கே இருக்க ரிமைனிங் பார்ட்டு -1/4 x3 + 1/4 x4. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் சிம்பிள்ஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் சிம்பிள்ஸ். இப்போ 1/2 அப்படியே இருக்குது. இந்த 1 டேம்ஸ் தான் மாத்திரம், வேறு எதுவும் பண்ணல. 1/2 இது சிம்பிளைஸ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க 2. ஸோ டிவைஸ் பண்ணால் என்னது -1/2 கிடைக்கும். ஸோ இது ரிமைனிங் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 1/4 கிடைக்கும். என்ன கிடைக்கும் 1/4 x3 + 1/4 x4 ≥ 1/2 ≥ 1/2 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேம்ஸ் ஃபுல்லாக போத் சைடு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் மைனஸால் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். இதோட டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4 இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா மைனஸால் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். ஏன்னா லெஸ் than or equal to வேணும். அப்போ -1/4 x3 - 1/4 x4 less than or equal to -1/2 கிடைக்கும். இப்போ இந்த less than or equal to ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் கோமரியன் ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த x1ங்கிறது இங்கே கோமரியன் ஸ்லாக் வேரியபிள் அர்த்தம். அப்போ -1/4 x3 - 1/4 x4 + x1ங்கிறது கோமரியன் ஸ்லாக் வேரியபிள் ஈக்குவல் டு என்னது -1/2. அப்போ இந்த ஈக்குவேஷனை இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச பற்றியா ஐட்ரேஷன் மெத்தடு அந்த மெட்ரிக்ஸில் பாட்டமில் அடிஷன் பண்ணுறோம். இதுதான் எல்லா மெத்தடுக்கும் பியூர் இன்டெகிரேஷன் மெத்தடுக்கு இதுதான் பண்ணுவோம். இப்போ
இப்போ மிக்ஸ் இண்டிஜர் மிக்ஸருக்கும் பியூருக்கு இதான் வித்தியாசம். அங்கே வந்து என்ன எஃப்கேங்கிற வேரியபிள் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, இங்கே எஃப்கேங்கிற வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். இங்கே வேல்யூ வந்து நெகட்டிவ் ஃபிராக்ஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம், அங்கே அப்படி கிடையாது, எல்லா வேல்யூக்கும் என்ன பண்ணுவோம் மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் இதோட வித்தியாசம். வேர் S1 இஸ் தி கோமரியன் ஸ்லாக் வேரியபிள். அப்போ x1ங்கிறது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கோமரியன் ஸ்லாக் வேரியபிள் சொல்றோம். add this கோமரியன் constraint at the above optimum simplest table and we go. இதுக்கு முன்னாடி இருக்க simplest table இருந்து பாத்தீங்களா, அதுல இந்த பாட்டம் அதாவது அதுல என்ன பண்றோம் ஆட் பண்றோம். அது இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ற போது என்னன்னா 0x1 அதோட ஈக்குவேஷன் வந்து -1/2 0 0 -1/4 -1/4 1. சோ இதுதான் என்னது அது அப்ளை பண்றோம் அந்த டேபிள்ல. அப்ப CJங்கிறது 1 1 0 0 வேல்யூ. இப்போ நம்ம என்ன தேவை அப்படி சொன்னா நெக்ஸ்ட் ZJ - CJ ஓட வேல்யூ தேவை. ZJ - CJ ஓட வேல்யூ தெரியும், Z - CJ ஓட வேல்யூ உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும். என்ன பண்ணா 1 * 9^5 plus 1 * sin^2 plus 0 * -1/2 இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் -CJ ல செப்பரேஷன் பண்ணு, CJ ல செப்பரேஷன் பண்ணு. இது சிம்பிளைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 53/10 கிடைக்கும். நீங்க வேணா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ 1 * 0 0 1 * 1 1 கிடைக்கும், 0 * 0 0 அப்போ 1 - 1 அப்போ 0. ஸோ இதுதான் என்னது ZJ ஓட வேல்யூ, ZJ ஓட வேல்யூ. ஆனா ZJ ஓட வேல்யூங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ZJ - CJ எப்படி இருக்கு, ZJ - CJ ஆல் வேரியபிள் எப்படி இருக்கு இஸ் ஏ பாசிட்டிவ், ஆல் வேரியபிள் வந்து பாசிட்டிவ். அப்ப என்ன சொல்லுவீங்க ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சிச்சு சொல்லுவீங்க. ஆனா ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சாலும் அது வேல்யூ என்னவா இருக்கு நெகட்டிவா இருக்கு. அப்படி நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு டுவெல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் மென்ஷனுங்க ஹேர் தி சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். ஸோ கரெக்ஷன் என்ன இருக்கு உங்களுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு பட் இன் பீசபிள் சொல்யூஷன். ஸோ அப்போ என்ன இருக்காது இந்த மைனஸ் இருக்கிறதுல என்ன கிடையாது பீசபிள் சொல்யூஷன் in feasible solution. So we have to use the dual simplex method. அப்ப என்ன யூஸ் பண்ண சோ நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்துச்சு அப்படி சொன்னா dual simplex method யூஸ் பண்ணு. சோ அதுதான் dual simplex method யூஸ் பண்றோம். since x1 = -1/2 அப்ப -x1ங்கற வேல்யூ வந்து -1/2 இருக்கதால சோ அதுல என்ன மென்ஷன் பண்றோம் dual simplex method பண்றோம். அப்ப x1 ஓட டேர்ம்ஸ் என்ன பண்ணனும்னா நான் ரிவ்யூ பண்ணு அதான் லீவ்ஸ் தி பேசிக் அத என்ன பண்ற நீக்குறன்னு அர்த்தம். அந்த வேல்யூ என்ன பண்ணு நீக்குன்னு. அப்படி dual simplex method யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படி சொன்னா now maximize ZJ - CJ divided by AIK AIKங்கிறது 0வா இருக்கணும். அப்ப maximize அப்படி பார்த்தா ZJ - CJ ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படி சொன்னா 1/20 1/20 AIJ ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -1/4 -1/4. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படி சொன்னா 3/20 divided by -1/4. இந்த ரெண்டு வேரியபிள் இருந்து எந்த மேக்ஸிமைஸ் எடுக்கிறோமோ அந்த காலத்துல தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். சோ மேக்ஸிமைஸ் சிம்பிளைஸ் பண்ணா -4/20 -12/20 கிடைக்கும் ஈக்குவல் டு மேக்ஸிமைஸ். சோ இது சிம்பிளைஸ் பண்ணா என்ன கிடைக்கும் -1/5 -3/5. அப்ப இதுல மேக்ஸிமைஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா -1/5. அப்ப -1/5ங்கிறது எந்த காலம் பாத்தீங்கன்னா சோ the x3ங்கற காலம். சோ அதுதான் சொல்லிருக்காங்க which corresponds to the variables x3. so the x3 is the entries the basics. அப்ப x3ங்கிறது என்ட்ரி ஆகும்னு அர்த்தம். இந்த சீரிஸ் இந்த ரோ காலத்தை மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நெக்ஸ்ட் டேபிள்ல மென்ஷன் பண்ணும்போது இந்த காலத்தை மென்ஷன் பண்ணிட்டோம். இப்ப ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன எந்த ரோங்கிறது தெரியணும். அந்த ரோங்கிறது மென்ஷன் பண்ணுவோம்னா தீட்டாங்கிறது ஆப்ஷன் மென்ஷன் பண்ணுவோம். தீட்டாங்கிறது என்னன்னு தெரியும் உங்களுக்கு மினிமைஸ் ஆஃப் xbi divided by aij மென்ஷன் பண்ணுவீங்க. அப்ப 9/5 இன்டு இது டிவைட் பண்ணனு. டிவைட் பண்றதுல மல்டிப்ளிகேஷன் பண்றோம்னு சொன்னா 10/3 ன்னு எழுதுவோம். 3 மென்ஷன் பண்ணா 3 அப்ப 30/5 கிடைக்கும். சோ 6ங்கற வேரியபிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இது நெகட்டிவ்ஸ் இருக்கு இது பாசிட்டிவ் இருக்கு. சோ நெகட்டிவ் நம்ம இருக்க கூடாது ஏன்னா அது லீஸ்ட் பாசிட்டிவ் டிஜிட்ஸா இருக்கணும். நெகட்டிவ் இருந்தா ஒமிட் பண்ணு, நெகட்டிவ் இருந்தாலும் சரி ஜீரோ இருந்தாலும் சரி. சோ நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருந்தா நம்ம என்ன பண்ணோம் ஒமிட் பண்ணு. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா -1/2 ன்னு கிடைக்குது டிவைடட் -1/4 இருக்கு. அப்ப -4 ன்னு மென்ஷன் பண்ணுவோம். 4 மென்ஷன் மைனஸ் பிளஸ் ஆயிடும். டிவைட் பண்ணா 2ங்க எலிமெண்ட் கிடைக்கும். இதுல வந்து மினிமஸ் வேல்யூனா 6 2 ன்னு இருக்கு. இதுல மினிமஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 2. அப்ப நமக்கு தேவையான ரோவோட எலிமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணா -1/4 -1/5. அப்ப இந்த ரோ தான் என்ன பண்ண போறோம் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இந்த ரோ தான் சேஞ்ச் பண்ண போறோம். இது அடுத்த டேபிள்ல பார்க்கலாம். என்ன பண்ணலாம் அடுத்த டேபிள்ல பார்க்கலாம். இப்போ டேபிளில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த டேபிளுக்கு உள்ள முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் டேபிள் அதுக்கு முன்னாடி டேபிளில் இதுதான் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ZJ - CJ 53/10 0 0 1/20 and 3/20 இருக்கும். இப்போ இந்த வேல்யூ பண்ணால் ZJ - CJ ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கு. ஆல் வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 0. அது என்ன சொல்லுவாங்க ஈஸியாக பீசபிள் சொல்யூஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன் பீசபிள் சொல்யூஷன் ஏன் இன் பீசபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்கு நெகட்டிவாக இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது டுவெல் சிம்பிள்ஸ் மெத்தடில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஸோ 12
டுவெல் மேக்ஸிமம் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண சொன்னால் எந்த காலத்தில் மெஷர் பண்ணுவோம் அந்த காலத்தை மெஷர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சிசர்ஜே மைனஸ் சிஜே டிவைட் பை ஏஐகேங்கிற மெஷர் பண்ணி நம்ம இந்த காலத்தை என்ன பண்ணுவோம் செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. செலெக்ஷன் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி டேபிள் என்ன பண்ணிட்டோம் செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணால் எந்த ரோங்கிறது செலெக்ஷன் பண்ணு, இப்போ எந்த காலங்கத்தை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம், இது எக்ஸ்திரிங்கிறது மெஷர் பண்ணோம். அப்போ எந்த ரோங்கிறது தேவை, அப்போ ரோங்கிறது என்ன பண்ண சொன்னால் டீட்டாங்கிற வேல்யூ தேவை. அந்த டீட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். இது என்ன பண்ணு டிவைட் பண்ணு. அப்போ டிவைட் பண்ணால் அப்புறம் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 9/5 அப்படின்னு இருக்கு. இன்ட்டு இதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 10/5 3 மெஷர் பண்ணுவோம். 3 மெஷர் பண்ணால் 3. அப்போ 30/5 கிடைக்கும். இஸ் 6ன்னு வேல்யூ கிடைக்கும். நெகட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் நம்ம என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் மெஷர் பண்ணக்கூடாது. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா -1/2, இங்கே பார்த்தீங்கன்னா -1/4 இருக்குது. அப்போ மல்டிபிகேஷன் பண்ணால் -4ன்னு கிடைக்கும். ஸோ என்ன இருக்கும் -+2 கிடைக்கும். அப்போ இதில் மினிமஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அப்போ நம்மளுக்கு தேவையான சோர்ஸ் ரோ மெஷர் பார்த்தீங்கன்னா இந்த ரோ தான் என்ன பண்ண போகிறோம் மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ரோவில் மெஷர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் S1ங்கிறது ட்ராப் ஆகுது, X3ங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ அதோட டேபிள் தான் இங்கே என்ன பண்ணுறோம் இங்கே மெஷர் பண்ணியிருக்கோம். அதோட டேபிள் தான் இங்கே என்ன பண்ணுறோம் மெஷர் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு எந்த வேரியபிள் நம்ம செலக்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள் என்ன பண்ணு ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது ஒன்றா சேஞ்ச் பண்ணோம்னா இந்த போத் ரோவை நான் எதால் மல்டிபிகேஷன் பண்ணால் சேஞ்ச் ஆகும்னா -4ஆல் சேஞ்ச் பண்ணால் -4ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் இந்த ஓவர் டைம்ஸ் என்ன ஆகிடும் அது ஒன்றா மாறும். அதனால நான் 4ஆல் மல்டிபிகேஷன் பண்ணியிருப்பேன். -4ஆல் மல்டிபிகேஷன் பண்ணியிருப்பேன். -1/2 இருக்கும். -4 மெஷர் பண்ணால் மைனஸ் ஆகிடும். 2 0 0 1 1 -4 இந்த வேல்யூ கிடைக்கும். மைனஸ்ங்கிற இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதர்வைஸ் இந்த டேபிள் என்ன பண்ணு நெக்ஸ்ட் டைம்ஸ் என்ன பண்ணு 0வா மாற்றணு. 0வா மாற்றினா நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட் தான். இப்போ இது R1 இது R2ன்னு இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரோ சேஞ்ச் பண்ண ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த சேஞ்ச் பண்ண ரோ. இது ப்ரீவியஸ் ரோன்னு மெஷர் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ரோவை வச்சுட்டு அந்த ரோவை வச்சு கன்வெர்ட் பண்ணால் எப்படி 0 கிடைக்கணும் பார்க்கணும். இப்போ இந்த ரோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த எந்த இடத்துல என்ன தேவை இந்த இடத்துல என்ன பண்ணு 0ங்கிறது டேர்ம்ஸ் கிடைக்கணும். அப்போ இந்த வேல்யூனா PR அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம்ஸில் இங்கே என்ன இருக்குது வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். இந்த வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3/10 இருக்குது. என்னவா இருக்குது 3/10. அப்போ 3/10 இந்த ரோவில் எதனால் மல்டிபிகேஷன் பண்ணால் எனக்கு 0 கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3/10 PR மைனஸ் அப்போ இந்த ரோவுக்கு பேர் என்ன இந்த ரோவுக்கு பாதி மென்ஷன் பண்ணால் இது R1 மென்ஷன் பண்ணுவோம். என்ன மென்ஷன் இருக்கோம் R1. அப்போ என்ன ஆப்ரேஷன் மென்ஷன் பண்ணால் R1 - 3/10 BR மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த ரோ வந்து ஆப்ரேஷன் மென்ஷன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா 9/5 இருக்குது. 9/5 மைனஸ் 3/10 3/10 ப்ரீவியஸ் ரோவில் அதோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. அப்போ இந்த வேல்யூ என்னது 0. ரிமைனிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ணோம் அந்த வேல்யூ என்ன பண்ணு நம்ம இந்த காலத்தை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறோம். இந்த வேல்யூ என்ன ரெண்டுமே என்ன பண்ணுறோம் 0வை மாற்றிட்டோம். 0வை மாற்றினா எப்படி கிடைக்குதுன்னா 0 1 0 0 0 0 0 0 1 கிடைக்குது. ஸோ இந்த டேபிள் மென்ஷன் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ZJ - CJ கண்டுபிடிக்கிறோம். ZJ - CJ வேல்யூ பார்த்தீங்கன்னா 26/5 0 0 0 0 1/10 1/5 கிடைக்குது. ஸோ இதில் இருக்க ZJ - CJ வேல்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது. என்னவா இருக்குது பாசிட்டிவாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க since all ZJ - CJ greater or equal to 0 and all XPI greater or equal to 0 the current solution is feasible and optimal. அப்போ என்ன இருக்கு உனக்கு பீஸ்ஃபுல் சொல்யூஷனாக இருக்குது இஸ் ஆப்டிமலாக இருக்குது. அப்போ இதோட சொல்யூஷன் அதான் நம்மளுக்கு என்ன தேவை எக்ஸோட வேரியபிள் வந்து இண்டிஜுவலாக இருக்கா எக்ஸோட வேரியபிள் வந்து இண்டிஜுவலாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கான்னு பார்க்குறோம். ஆல்சோ சின்ஸ் தி இண்டிஜஸ் கன்ஸ்டன்ட் வேரியபிள் x1 இஸ் இண்டிஜஸ். அப்போ எக்ஸோட வேரியபிள் வந்து நம்மளுக்கு என்னவா கிடச்சிருக்கு இண்டிஜஸை கிடச்சிருக்கு. அப்போ இண்டிஜஸ் கிடச்சி அதான் முடிச்சிருக்காங்க கன்ஸ்டன்ட்ஸ் வேரியபிள் x1 இஸ் இண்டிஜஸ் தி ரெக்யூர்ட் தி ஆப்டிமல் சொல்யூஷன். அப்போ நம்மளுக்கு என்ன தேவையான சொல்யூஷன் வந்து எக்ஸோட சொல்யூஷன் வந்து என்னவா கிடச்சிச்சு இண்டிஜுவலாக கிடச்சிருச்சு. அப்போ தேர்ஃபோர் அதுதான் சொல்யூஷனாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் Z = 26/5 x1 = 4 x2 = 6/5 x1 = 4 x2 = 5 அப்படிங்கிறத அப்ளை பண்ணோம்னா இது மேக்ஸிமம் செட்டில் மென்ஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் மேக்ஸிமம் = 20/6 20/5 கிடைக்கும். ஸோ இதோட என்னது ப்ராப்ளம் ஓவர். அப்போ மிக்ஸ் இன்டிஜர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் அவங்க என்ன வேரியபிள் சொல்கிறாங்களோ அந்த வேரியபிள் வந்து என்னவா இருக்கணும் இண்டிஜுவலி கிடைக்க வரைக்கும் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணு இந்த வேரியபிளே யூஸ் பண்ணு. இப்போ ஓவராலாக 1 டைம்ஸ் பார்த்து அப்படி சொன்னால்
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சால்வ் தி ப்ராப்ளம் ஆஃப் மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த இன்டிஜர் ப்ராப்ளத்தில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம், அவங்களா பர்டிகுலராக x1 x2 அப்படிங்கிறது 0 x1 x2 அவங்களாவே கொடுத்துருவாங்க. இந்த வேரியபிள் வந்து எனக்கு இன்டிஜர் வேரியபிளாக வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணி போகிறோம். அப்படி அவங்க கொடுத்துட்டான்னு சொன்னால் ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெஸ்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதே ஃபாலோ பண்ணுறோம். அந்த சிம்ப்ளெஸ்ட் மெத்தடில் எப்போ உனக்கு இசட்ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் 0 இருக்குன்னு, ஸோ அதோட சொல்யூஷன் வந்து நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், அது வந்து இண்டிஜுவலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, சப்போஸ் ஒரு வேளை வந்து ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே தான் என்ன பண்ணு, கோமரியன் கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணு. அந்த கோமரியன் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது எஃப்கே அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த எந்த ஃப்ராக்ஷன் தேவையோ அந்த ஃப்ராக்ஷனுடைய ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டு அந்த ஃப்ராக்ஷன் எஃப்கேன்னு மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கே எஃபோட வேல்யூ எடுத்துக்கின்னு அந்த ஃப்ராக்ஷனோட இருக்க வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 அதாவது 0க்கும் 1க்கு இடைப்பட்ட வேரியபிள் தான் இருக்குன்னு. அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னா பிரிச்சுணும். ஒரு ஃப்ராக்ஷன் இன்டிஜர்ஸ் ப்ளஸ் ஃப்ராக்ஷன் வேரியபிளாக பிரித்து அந்த ஃப்ராக்ஷன் வேரியபிள் தான் மென்ஷன் பண்ணு. அந்த ஃப்ராக்ஷன் வேரியபிள் வந்து எங்கே வந்து அலோன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ராக்ஷன்லேயே நெகட்டிவ் ஃப்ராக்ஷனில் எஃப்கே டிவைட் பை எஃப்கே -1 அப்படிங்கிற மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்ப்ளைஸ் பண்ணால் அது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணால் அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பாட்டமில் மென்ஷன் பண்ணு. அப்படி மென்ஷன் பண்ணும்போது இசட்ஜே மைனஸ் சிஜேயோட வேல்யூ வந்து உனக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். ஆனால் அதோட இசட்ஜேயோட வேல்யூ வந்து என்ன நெகட்டிவாக இருக்கும். அதனால அங்கே என்னது இன்பீசிபிள் சொல்யூஷனாக இருக்கும். இன்பீசிபிள் சொல்யூஷனாக இருக்கிறதால என்ன யூஸ் பண்ணணும் சொன்னால் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அந்த டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் என்னன்னு சொன்னால் வந்துச்சுன்னு சொன்னால் மேக்ஸிமைஸ், அதாவது எந்த ரோவை மென்ஷன் பண்ணுறதுக்காக மென்ஷன் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் இசட்ஜே மைனஸ் சிஜே டிவைட் பை ஏஐகே ஃபார் ஏஐகேங்கிறது லெஸ் தென் 0 இருக்கணும். இந்த கண்டிஷனில் அந்த ஃப்ராக்ஷன் எடுத்துட்டு அதில் மேக்ஸிமஸ் வேல்யூ எடுக்கணும். அந்த மேக்ஸிமஸ் வேல்யூ எது இருக்கோ அந்த காலத்தை நம்ம செலெக்ஷன் பண்ணுவோம். காலத்தை செலெக்ஷன் பண்ணிட்டும் போதும். அதுக்கப்புறம் ரோ செலெக்ஷன் பண்ணுது, ஆர்டினரி எப்படி ரோ செலெக்ஷன் பண்ணுறோமோ அதே செலெக்ஷன் பண்ணு. அப்படி செலெக்ஷன் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் செலெக்ஷன் பண்ண டேர்ம்ஸ் என்ன மாற்றணும், 1 மாற்றணும். அதர்வைஸ் என்ன பண்ணு, 0 மாற்றணும். அப்படி மாற்றும்போது இசட்ஜே மைனஸ் சிஜேயோட வேல்யூ பாசிட்டிவாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இஸ் பீசபிள் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். ஸோ ஆப்டிமல் கிடைச்சிருச்சு சொன்னால் அதோட முடியல, அந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன வேல்யூ சொல்கிறாங்களோ அந்த வேல்யூ வந்து இண்டிஜுவலாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தில் x1ங்கிறது இண்டிஜுவல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் ஸ்டெப்பில் வந்து எக்ஸோட வேரியபிள் என்னவா இருக்குது, 4 இருக்குது. அப்போ அது வேரியபிள் என்னது, இண்டிஜர்ஸ் வேரியபிள் அது இண்டிஜர்ஸ் இருக்கு. அப்போ அது போதும், x1 மட்டும் இண்டிஜர் கிட்டத்தில் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ சின்ஸ் தி இண்டிஜர்ஸ் கன்ஸ்டைன், அதாவது என்ன சொல்கிறாங்களோ அது என்ன கிடைச்சிருக்கு, கன்ஸ்டைன் வேரியபிள் x1 இஸ் இண்டிஜர்ஸ். அவங்க x1ங்கிறது இண்டிஜராக வேணும்னு சொன்னாங்க. அதுதான் அவங்க ரெக்யூர் பண்ண ஆப்டிமல் சொல்யூஷன். Therefore maximum z equal to 26/5, x1 equal to 4, x2 equal to 6/5. இந்த maximum zங்கிற வேரியபிள் வந்து maximize z equal to x1 plus x2 ன்னு இருக்கும். அந்த வேல்யூல xோட வேல்யூ அப்ளை பண்ணா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா 26/5 கிடைக்கும். அப்ப அவங்களோட இன்டிஜர்ஸ் வேல்யூ கிடைச்சிச்சு x1 equal to 4. ஸோ இதான் until of the equations. ஸோ அப்போ என்னன்னா இதோட கணக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.